ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சட்னி தான் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னியை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குறாங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறாங்க, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறாங்க, இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் எடுத்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. அது கூடவே 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பக்குவம் போல் வரும் இல்லைங்க, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாலே போதும். ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க, கூடவே சின்ன சைஸ் புளி எடுத்துருக்குறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் போல் வரட்டுங்க, அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினாலே போதுங்க. இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லைங்க, வெந்து வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி இந்த அளவுக்கு வெந்து வந்தாலே போதுங்க, மசிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச பொருட்களில் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துருக்குறேங்க. கூடவே இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கூட ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்குறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான இட்லி தோசைக்கு ஏற்ற சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.